பகத்சிங். பெற்றோர்: தந்தை கிஷன் சிங், தாய் வித்யாவதி கவுர். இடம் பார்த்தீங்கன்னா ஜான்வாலா, பஞ்சாப்ல, அதாவது தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கிற ஜான்வாலான்ற இடத்துல பிறந்துனுப்பார். பிறப்பு பார்த்தீங்கன்னா 1907 செப்டம்பர் 28 பிறந்தார். அவர் எந்தெந்த அமைப்பில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா 1924 இந்துஸ்தான் குடியரசு அமைப்பின் உறுப்பினராக சேர்ந்துருப்பார். அதே 1928 இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்பதை பெயர் மாற்றி இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றியிருப்பார். அதன் தலைவராகவும் ஆகியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1926 நவ்ஜான் பாரத் சபையை தொடங்கினுப்பார். கீர்த்தி என்ற இதழில் எழுதினுப்பார் இவர். அப்புறம் நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன் என்னும் கட்டுரையையும் இவர் எழுதினுங்கிறாரு. பகத்சிங்கினுடைய குண்டுவீச்சு பார்த்தீங்கன்னா எப்போ குண்டு வீச்சுனுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார். வழக்குகள் பார்த்தீங்கன்னா இவர் மொத்தம் 2 வழக்கில் கலந்துக்கிட்டாரு. ஒன்று 1927 ககோரி வழக்கும் 1929 லாகூர் சதி வழக்கிலையும் கலந்துருப்பார். இவருடைய மரண தண்டனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1929 நடைபெற்ற லாகூர் சதி வழக்கு தான் இவருடைய மரண தண்டனைக்கு காரணம். இவருக்கு எப்போ தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அவர் இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 23 அன்னைக்கு அதிகாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு தூக்கிலிட்டிருப்பாங்க. இவருடைய சிறப்பு வரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெறுவ போவதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் கொடுத்துருப்பாரு. அப்புறம் நாங்கள் போர் தொடுத்ததால் போர் கைதிகள் ஆனோம் என்றும் உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டு கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும் சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவார்னு சொல்லியிருப்பார். இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய முழக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்குலாம் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குகன்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டாளி வர்க்கம் வாழ்க.